பள்ளியிடம் படிக்க போற பிள்ளைகளை யாரை நம்பி அனுப்புதோம்? அங்க பாடம் சொல்லி கொடுக்க வாத்தியாரையும் டீச்சரையும் நம்மள மாதிரி அவியலும் ஒரு தாய் தோப்பனா இருப்பாவன்னு நினைச்சு நம்பித்தான் அனுப்புதோம். இப்ப அங்க அவியலே பிள்ளைகளை அங்க தடவை இங்க தடவை அப்படி தடவை இப்படி தடவைன்னு இருக்காவ. உங்களுக்கு வெறி முத்தி போச்சுன்னா ரோட்டோரமா நிறைய பேர் ஆள் இருக்கு, உங்களுக்குன்னு இருக்காங்க, அங்க போய் செய்யுங்க. ஏன் பச்சை பிள்ளைய தான் உங்க கணக்கு தான் தெரியுதா? பச்சை மண்ணு தான் உங்க கணக்கு தெரியுதா? இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் நான் ஒன்னு சொல்லுதேன் கேளுங்க. இவனோட ஃபுல்லா கைய காலெல்லாம் ஒடிக்க கூடாது. இவனோட அப்படி நிக்க வச்சு அவனுவ பெற பொறுப்பா அது இருக்க போய் தான் இந்த மாதிரி பச்சை பிள்ளைகளெல்லாம் கேக்கு. இப்படி ரெண்டு ஆட்டி அவனோட அறுத்து விட்டாச்சுன்னா, ரெண்டு பேரும் அறுத்து விட்டாச்சுன்னா அடுத்தவன் இதே மாதிரி தப்பு பண்ண மாட்டான். என் மனசுக்கு தோணுது நான் சொல்லுதேன். ஆமா, இது போக பிள்ளைகளும் இப்ப ரொம்ப கெட்டு போய் தான் இருக்கு. இப்ப செல்லு போன எடுத்தா நிறைய எனக்கு இத்தனை ரூபாய்க்கு வரேன் அத்தனை ரூபாய்க்கு வரேன்னு செல்லுல இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போடுற அளவுக்கு ஆகி போச்சு. ஆமா, ஐயா பேச ஆபாச பேச்சு அப்போ காது கொடுத்து கேட்க முடியல. காமெடிக்கு பேசுன பேச்சை விட்டுட்டு இப்ப இத ஒரு தொழிலாவே ஆக்கிட்டாவ. அரசாங்கம் இதை நடவடிக்கை எடுங்க. ஆமா, இதை ஒழிச்சாத்தான் மொத்த கூட்டமும் திருந்தோம்.